ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் யுவர் ஃபால்ட் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே அப்படியே லவ் இருக்கும். அப்படியே பார்வை பரிமாற்றங்களில் தங்களுடைய லவ்வை அப்படியே பரிமாறிக்குவாங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு பிடிக்காத போயிடும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும். அந்த சம்பவத்திற்கு அப்புறம் பெரிய பிரச்சனைலாம் வரும். அதுக்கப்புறம் இவங்க பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ இறுதியில் அந்த சம்பவம் என்ன, இவங்க பிரிஞ்சாங்களா இல்லையா, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோ ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி தாங்க செம்மையாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேர்த்துடைய பேர் அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேர்த்துடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ரியாலிட்டியாக இருக்குது. ரியல் லைஃப்பில் எப்படி ஒருத்தர் ஒரு பேர் எப்படி இருப்பாங்களோ அவங்கள என்னோட பிரச்சனை இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய பிஜி மியூசிக் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி மியூசிக்கோட கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லா சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. போர் அடிக்கிறதே இல்லை. படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக போகுது. இந்த படத்தில் ஹீரோ ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுனால எல்லா சீனுமே வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. அதுவும் ரொமான்டிக்காக சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரொமான்டிக் பர்சன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பிஜிஎம் சொல்லி ஆகணும். ஏன்னா சூப்பரான ஒரு ரொமான்டிக்கான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ஹீரோ ஹீரோயின் வரும்போது தனித்தனியான பிஜிஎம் போட்டு சும்மா வேறு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி சினிமோட ரொம்ப கலர்ஃபுல்லான ஹை குவாலிட்டி ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. படத்துடைய லொக்கேஷன்லாம் அந்த ரொமான்டிக் தகுந்த மாதிரி செம்மையான ஒரு லொக்கேஷனில் அலோகேட் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் அழகான பேரோட கூடிய அந்த ஜோடியான ரொமான்டிக் வேணும் அப்படிங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்த்தான மூவி தான். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸு, சஸ்பென்ஸு, த்ரில்லர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியாக பாருங்கள். மொத்தத்தில் அந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.